வெல்கம் டு ஆல்நட் டிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்தியாவின் பல்வேறு துறைகளின் தந்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு துறை கொடுத்து அந்த துறையின் தந்தை யார் என்று கேட்பாங்க. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை. ஸோ அரசியல் அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் அம்பேத்கர். இந்திய இரும்பு பாதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் டல்ஹவுசி. இந்திய உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரிப்பன் பிரபு. நெக்ஸ்ட் இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை டல்ஹவுசி. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை, இது ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். மறுமலர்ச்சியின் தந்தை ராஜாராம் மோகன் ராய். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்திய ஆட்சி பணியின் தந்தை. ஸோ இந்திய ஆட்சி பணியின் தந்தை காரன் வாலிஸ். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன். நெக்ஸ்ட் இந்திய வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவர் வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை. ஸோ நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் ஆர்தர் காட்டன். சார் ஆர்தர் காட்டன். நெக்ஸ்ட் இந்திய அணுசக்தி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இந்திய அணுசக்தி ஆராய்ச்சியின் தந்தை. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய நூலகவியலின் தந்தை. ஸோ நூலகவியலின் தந்தை அரங்கநாதன். நெக்ஸ்ட் இந்திய சினிமாவின் தந்தை. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஎன்பிசியில் ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. நூலகவியலின் தந்தை அரங்கநாதன். சினிமாவின் தந்தை, இந்திய சினிமாவின் தந்தை தாதா சாஹிப் பால்கே. நெக்ஸ்ட் பொறியியலின் தந்தை, இந்திய பொறியியலின் தந்தை விஸ்வேஸ்வர ஐயா. பொறியியலின் தந்தை. நெக்ஸ்ட் விண்வெளியின் தந்தை விக்ரம் சாராபாய். ஏவுகணையின் தந்தை அப்துல் கலாம். இந்திய திட்டவியலின் தந்தை. ஸோ திட்டவியலின் தந்தை விஸ்வேஸ்வர ஐயா. நெக்ஸ்ட் புள்ளியலின் தந்தை, இந்திய புள்ளியலின் தந்தை மகிலா நோபிஸ். நெக்ஸ்ட் பொருளாதாரத்தின் தந்தை, இந்திய பொருளாதாரத்தின் தந்தை தாதாபாய் நவரோஜி. இந்திய பத்திரிகையின் தந்தை ஜேம்ஸ் அக்கட்டஸ் ஹிக்கி. பத்திரிகையின் தந்தை. நெக்ஸ்ட் இந்திய கூட்டுறவின் தந்தை பிரடெரிக் நிக்கல்சன். கூட்டுறவின் தந்தை. இந்திய ஓவியத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் நந்தலால் போஸ். இந்திய கல்வெட்டியலின் தந்தை என அழைக்கப்படுவர் ஜேம்ஸ் பிரின்சப். இந்திய பறவையியலின் தந்தை ஏஓ ஹியூம். நெக்ஸ்ட் இந்திய அறுவை சிகிச்சையின் தந்தை. ஸோ அறுவை சிகிச்சையின் தந்தை சுஷ்ருதர். இந்திய பொருளாதாரத்தின் தந்தை. ஸோ இந்திய பொருளாதாரத்தின் தந்தை PV நரசிம்மராவ். ஸோ இவ்வளோதான் இந்தியாவின் பல்வேறு துறைகளின் தந்தை. நெக்ஸ்ட் தாவரவியல், வேதியியல், புவியியல், பொருளியல் அந்த மாதிரி அதோட தந்தை பார்க்கலாம். வரலாற்றின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஹெரடோட்டஸ். வரலாற்றின் தந்தை ஹெரடோட்டஸ். புவியியலின் தந்தை தாலமி. இதையும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இயற்பியலின் தந்தை நியூட்டன். வேதியியலின் தந்தை ராபர்ட் பாயில். கணிப்பொறியின் தந்தை சார்லஸ் பாபேஜ். தாவரவியலின் தந்தை தியோபிராஸ்டஸ். விலங்கியலின் தந்தை அரிஸ்டாட்டில். மரபியலின் தந்தை கிரிகர் கோகன் மெண்டல். வகைப்பாட்டியலின் தந்தை காரல் லின்னேயஸ். நெக்ஸ்ட் ஆயுர்வேதத்தின் தந்தை தன்வந்திரி. மருத்துவத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் ஹிப்போக்ரேட்டஸ். பொருளாதாரத்தின் தந்தை ஆடம் ஸ்மித். இந்திய பொருளாதாரத்தின் தந்தை PV நரசிம்மராவ். இந்திய பொருளாதாரத்தின் தந்தை PV நரசிம்மராவ். ஸோ அல்லாமல் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா ஆடம் ஸ்மித். ஸோ இதையும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இவ்வளோதான் இந்தியாவின் பல்வேறு துறைகளின் தந்தை. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.